ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. சந்திரகலா கிட்ட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எனக்கு ஆல்ரெடி ராஜாக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரியும். ராஜா ரேவதி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபர்ஸ்ட் தீபான்ற பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே சந்திரகலாக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ இப்படிக்கா நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? அவன் ஏற்கனவே கல்யாணமானவன் அப்படின்னு தெரிஞ்சு எப்படி ரேவதி கழுத்துல நீ தாலி கட்ட விட்ட? உன் பொண்ணு வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா உண்மையா சொல்ல போனா ராஜா மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ள எங்க தேடினாலும் கிடைக்கவே மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஒய்ஃப் தீபா ரொம்பவே நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. அதுக்காக இவரு இப்படியே இருக்க முடியுமா? இவருக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? அதனாலதான் ரேவதி இவருக்கு சரியான பொண்ணா இருப்பான்னு சொல்லிதான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சந்திரா வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்லக்கா நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட. இந்த விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சா அவ எவ்வளவு மனசு உடைஞ்சு போவா. பாவம் அவ சின்ன பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ராஜராஜன் வந்து, சந்திரா அதான் உங்க அக்காவே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பார் சந்திரா, தயவு செஞ்சு இனிமேட்டு ராஜா மேல பழி போடுறத நிப்பாட்டு. ஏன்னா ராஜா ரொம்பவே நல்லவன். அவனை பத்தி நீ என்னென்னமோ நிரூபிக்க ட்ரை பண்ற. ஆனா கடைசியில நீ தான் கெட்ட பேர் வாங்கிட்டு போற. எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரகலாவை பயங்கரமா வெளுத்து வாங்குறாங்க சாமுண்டீஸ்வரி. இந்த இடத்துல ராஜராஜன் சொல்றாங்க, நீ அனாவசியமா எங்க மாப்பிள்ளை மேல பழிய போட்டுட்டு இருக்க சந்திரா. அது மட்டும் இல்லாம ரேவதி ஆல்ரெடி மகேஷ் விரும்புற விஷயம் தெரிஞ்சுதானே ராஜாவும் ரேவதி கழுத்துல தாலி கட்டினாங்க. அப்போ அந்த இடத்துல அவன் நினைச்சிருந்தா, இல்ல இவ வேற ஒருத்தனை விரும்புறா, இவ கழுத்துல நான் எப்படி தாலி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த மண்டபத்தை விட்டு போயிருக்க வேண்டியதானே. ஆனா ராஜா அப்படி பண்ணல. ரேவதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் தான் அவ வாழ்க்கையை காப்பாத்தி அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அவனை போயிட்டு இப்படி பேசுறி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சந்திரகலாவை. இந்த சைடு நம்ம ரேவதியை ஒரு பக்கம் தேடுறாங்க. ஆமா ரேவதி எங்க போனா? அவ வேற சின்ன பொண்ணு. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவ கேள்விப்பட்டா கண்டிப்பா அவ மனசு உடைஞ்சு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை நாலாறு பக்கமும் தேடி போறாங்க. அப்போ ரேவதி கோயில்ல பாட்டியை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. கோயிலுக்கு எல்லாருமே வந்து ரேவதியை பாக்குறாங்க. அப்ப கார்த்திக் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ரேவதி கிட்ட போய் சொல்றாங்க, ரேவதி என்னைய மன்னிச்சிரு. எனக்கு தெரியும் இப்ப நீ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு. நான் உன்னை ஏமாத்தணும் நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லை. நான் ஆல்ரெடி உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உங்க அம்மா கிட்ட எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லிட்டேன். உங்க அம்மா தான் சொன்னாங்க, இப்போதைக்கு ரேவதிக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டாம். அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டா. மகேஷ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னைய உன் கழுத்துல தாலி கட்ட சொன்னாங்க. நானும் கட்டிட்டேன். நீ எதுக்குமே கவலைப்படாத. என்னதான் இருந்தாலும் நீ என்னை விட்டு ஒரு நாள் போக தானே போற. நீ நினைச்ச மாதிரி ஆஸ்திரேலியா போயிட்டு சந்தோஷமா ஏறி இந்த விஷயம்லாம் உனக்கு பெருசா இருக்காதுல்ல, நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட பேசுறாங்க. அப்ப ரேவதி மனசுல நினைக்கிறாங்க, அட பாவி, இப்ப கூட என் மனசுல உள்ளதை நீ புரிஞ்சுக்க மாட்டியா? நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன். இந்த விஷயம் எனக்கு மனசுக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சுதான். ஆனா அதுக்காக நான் உன்னை விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணலையே அப்படி இப்படின்னு ரேவதி மனசுக்குள்ளேயே தான் பேசுறாங்களே தவிர வெளிப்படையா எதையுமே பேசிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் ரேவதியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ரேவதி வந்து கார்த்திக் கிட்ட, ராஜா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஓடி போயிட்டு, இப்பயாவது நான் என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்றேன்னு ராஜா கிட்ட அவங்களோட மனசுல இருக்கிற காதலை வெளிப்படுத்தி சொல்றாங்க. நான் உன்னைய ரொம்பவே லவ் பண்றேன். நான் உன்னைய விட்டுட்டு போகணும்னு நினைக்கல ராஜா. நான் ஆஸ்திரேலியா போகணும்னு முடிவு எடுத்தது உண்மைதான். ஆனா என்னைக்கு என் வாழ்க்கையை நீ காப்பாத்திருக்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சோ அதுல இருந்து நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையே கெடுக்க நினைச்ச மகேஷ் கிட்ட இருந்து என்னைய காப்பாத்திருக்க. அப்படிப்பட்ட உன்னைய நான் எப்படி விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அப்போ கண் முழிச்சு பார்த்தா ரேவதி கனவுல தான் முணுமுணுத்துட்டு இருக்காங்க. இது எதுவுமே நிஜம் கிடையாது. நம்ம கார்த்திகிட்ட லவ் சொல்ற மாதிரி ரேவதி இவ்வளவு நேரம் கனவு தான் கண்டுட்டு இருக்காங்க. அப்போ சுவாதி வராங்க, என்னாச்சுக்கா ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படி சொல்லி கேட்டப்ப அப்பதான் ரேவதி வந்து ரியலைஸ் பண்றாங்க, ஐயே நம்ம இவ்வளவு நேரம் கனவு உலகத்துல தான் இருந்திருக்கோமா. நம்ம எப்படியாவது ராஜா கிட்ட மனசுல உள்ளதெல்லாம் சொல்லிடணும். என்னைக்குமே என்ன நடந்தாலும் சரி, நான் ராஜாவை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு எவ்ளோ நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அத போயிட்டு நான் மிஸ் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ரேவதி லவ் சொல்றேன்னு அவங்க கனவு உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர, அவங்க நேர்ல ஒரு தடவை கூட கார்த்திய பார்த்து ஒரு அன்பா, பாசமா எதுவுமே பேச மாட்றாங்க. இனி வரக்கூடிய எபிசோட்லயாவது நம்ம கார்த்திக், ரேவதி இவங்களோட லவ் சீன்ஸ் எல்லாம் வருதான்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.